குட் மார்னிங் எவ்ரி ஒன். கொஞ்சம் இன்டர்நெட் ப்ராப்ளம் என்னன்னு தெரியல 2 நாளா, அதனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷன்ஸ். நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் வந்து இந்தியன் ஈஸ்ட்மென்ட் ஆக்ட். சரியா? நேற்று இந்தியன் ஈஸ்ட்மென்ட் ஆக்டோட இன்ட்ரோடக்ஷனும் ஈஸ்ட்மென்ட்னா என்னங்கிற டெஃபினிஷனும் பார்த்தேன். பட் அதை என்னால் அப்லோட் பண்ண முடியல. இங்கே ஏதோ ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம்னு தெரியல. சர்வர் ரிஜெக்டட்னு வருது அப்லோட் பண்ண ட்ரை பண்ணும்போது. பட் எனிவே நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் இந்த 2 நாளில் என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு. அதே மாதிரி அந்த யூடியூப்ல அப்லோட் பண்ணுற ஒர்க்கும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஸோ நான் அதையும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரியா? அதனால கொஞ்சம் இந்த வீக் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்தியன் ஈஸ்ட்மென்ட் ஆக்ட் 1882 அதுதான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. வெனஸ்டே வில் ஹேவ் ஜாயின்ட் செஷன். ஸோ அந்த எவ்ரி வெனஸ்டே வில் டிஸ்கஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். ஒரு ரிவிஷன் மாதிரி லாஸ்ட் வெனஸ்டே பார்த்தோம் இல்லையா, சாப்டர் 2 வரைக்கும் பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் நம்ம வெனஸ்டே ஜாயின்ட் செஷன்ல பார்ப்போம். மீன்வைல் நம்ம என்ன பண்ண போறோம், இந்தியன் ஈஸ்ட்மென்ட் ஆக்டை டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஈஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது என்னன்னா வசதி உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்ட்மென்ட் இஸ் அ ரைட், இட் இஸ் நாட் அன் இன்ட்ரெஸ்ட் இன் த ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் ஒன்லி அ ரைட். சரியா? ஒரு ஒரு வசதி உரிமை ஈஸ்ட்மெண்ட் வந்து சிம்பிளா எப்படி சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் தன்னுடைய லேண்டை பெனிஃபிஷியல் என்ஜாய்மெண்ட் பண்றதுக்காக இன்னொருத்தர் லேண்ட்ல அவருக்கு ஒரு ரைட் இருக்கும் அப்படின்னா அதை ஈஸ்ட்மெண்ட்ரி ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈஸ்ட்மெண்ட்ரி ரைட் இல்லைன்னா அந்த ஆக்ட் வந்து ஒரு அன்லாஃபுல் ஆக்ட், இல்லைன்னா ட்ரெஸ்பாஸ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீடுங்களுக்கு போறதுக்கு பாதை இல்லை. ஸோ அப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய ஒருத்தருடைய பாதையை நம்ம பயன்படுத்துறோம். ஒரு விவசாய நிலம் இருக்கு, அந்த விவசாய நிலத்துல இருந்து ஒரு வண்டியை வச்சுட்டு வண்டியை உள்ள கொண்டு வரதுக்கும் அதுல இருந்து விளைவிச்ச பொருட்களை வெளியில கொண்டு போறதுக்கும் நமக்கு ஒரு பாதை தேவைப்படுது அப்படின்னா அதெல்லாம் ஈஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றது. அதாவது நம்ம பெனிஃபிஷியல் என்ஜாய்மெண்ட் ஆஃப் ஒன்ஸ் லேண்டுக்காக இன்னொருத்தருடைய லேண்ட்ல ஒரு ரைட் இருக்குது அப்படின்னா அது ஈஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து எப்படிப்பட்ட பெனிஃபிஷியல் என்ஜாய்மெண்ட்டாக வேணாலும் இருக்கலாம். லைக் பாத்வே, ஆர் லைக் வாட்டர், ஆர் லைக் சன்லைட், ஆர் பொல்யூஷன் ஃப்ரீ. இந்த மாதிரி பெனிஃபிஷியல் என்ஜாய்மெண்ட் ஆஃப் ஒன்ஸ் லேண்ட் அனதர் பர்சன்ஸ் லேண்ட்ல ஒரு ரைட் இருக்கிறதுக்கு பேர் தான் ஈஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றது. சரியா? ஸோ இந்த ஈஸ்ட்மெண்ட்ரி ரைட் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். செக்ஷன் 4 ஆஃப் திஸ் ஈஸ்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ ஈஸ்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 சாப்டர் அண்ட் டோட்டலி 64 செக்ஷன்ஸ் ஆர் தேர். இந்த ஈஸ்ட்மெண்ட் ஆக்ட்ல 2 விஷயத்தை நம்ம படிப்போம். ஒன்று ஈஸ்ட்மெண்ட்டை பத்தி படிப்போம், இன்னொன்று லைசன்சஸை பத்தி படிப்போம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து சாப்டர் 1 பார்க்க போறோம் ஆஃப் ஈஸ்ட்மெண்ட்ஸ் ஜென்ரலி, செக்ஷன் 4 to 7. ஸோ ஈஸ்ட்மெண்ட்னா என்னங்கிற டெஃபினிஷன் நான் ஏற்கனவே எடுத்திருக்கேன். இப்போ ஜஸ்ட் அதை மேலோட்டமா சொல்லிட்டு தென் ஐ வில் மூவ் ஆன் டு செக்ஷன் 5. சரியா? ஸோ ஈஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன கிடையாது, இட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்ட். ஈஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அன் இன்ட்ரெஸ்ட் வித் ரிகார்ட் டு எ பர்சன்ஸ் ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் ஒன்லி எ மியர் ரைட். சரியா? ஒரு நிமிஷம். ஸோ இதுக்கும் நீங்க பேர் ஆக்ட் வாங்கணும் கண்டிப்பா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனி கோடிஃபைட் லா யூ ஹேவ் டு ரீட் ஒன்லி இன் பேர் ஆக்ட். சரியா? அதனால ஈஸ்ட்மெண்ட் ஆக்ட் ரொம்ப சின்ன ஆக்ட் தான், அந்த பேர் ஆக்ட் கண்டிப்பா நீங்க வாங்கிக்கோங்க. யூஸ் ஆகும், எப்படி இருந்தாலும் ஃபியூச்சர்ல கூட யூஸ் ஆகலாம். ஏதாவது ஒரு டிஸ்பியூட் வருது வித் ரிகார்ட் டு ரைட் டு ப்ராப்பர்ட்டி, ரைட் டு பாத்வே, ஆர் ரைட் டு லைட், ஆர் ரைட் டு வாட்டர், எக்ஸெட்ரா. அப்போ அந்த மாதிரியான டைம்ல இந்த ஈஸ்ட்மெண்ட்ரி ஆக்ட்ல என்ன ரைட்ஸ் இருக்கு, எப்படி அதை என்ஃபோர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ ஈஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன, செக்ஷன் 4 ஆஃப் ஈஸ்ட்மெண்ட் ஆக்ட், இந்தியன் ஈஸ்ட்மெண்ட் ஆக்ட் 1882. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டும் ஈஸ்ட்மெண்ட் ஆக்டும் ஒரே வருஷத்துல எனாக்ட் பண்ண ஆக்ட். ஸோ ஈஸ்ட்மெண்ட் ஆக்ட்ல செக்ஷன் 4ல என்ன டிஃபைன் பண்றாங்கன்னா, an easement is a right which the owner or occupier of a certain land possesses as such for the beneficial enjoyment of that land. மறுபடியும் சொல்றேன், an easement is a right which the owner or occupier of a certain land possesses as such for the beneficial enjoyment of that land to do and continue to do something, or to prevent and continue to prevent something being done in or upon in respect of certain other land not his own. ஸோ இதான் ஈஸ்ட்மெண்ட் ரைட்டுங்கிறது. ஒருவர் தன்னுடைய இடத்தில் இருக்கும் இடத்தை, தன்னுடைய சொத்தை பெனிஃபிஷியலா என்ஜாய் பண்றதுக்காக இன்னொருத்தருடைய இடத்துல அவருக்கு ஒரு உரிமை இருக்கு, அந்த உரிமைக்கு பேர் தான் ஈஸ்ட்மெண்ட்ரி ரைட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ அந்த ஈஸ்ட்மெண்ட்ரி ரைட்ல என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாமினன்ட் ஹெரிட்டேஜ், டாமினன்ட் ஓனர், சர்வியன்ட் ஹெரிட்டேஜ், சர்வியன்ட் ஓனர். எந்த ஒரு இடத்துல இடத்திற்காக இன்னொருத்தரோட ப்ராப்பர்ட்டில ஒரு உரிமை கோர்றோமோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேரு டாமினன்ட் ஹெரிட்டேஜ், அந்த ஓனருடைய பேரு டாமினன்ட் ஓனர். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு போறதுக்கான பாதை நம்ம இன்னொருத்தருடைய இடத்தின் மூலியமா போய் அதை அணுகுறோம் அப்படின்னா அந்த வீட்டுடைய பெயர் டாமினன்ட் ஹெரிட்டேஜ்னு பேரு. அந்த ஓனர் ஆர் ஆக்குபயர் ஆஃப் தட் பர்டிகுலர் லேண்டோட பேரு டாமினன்ட்
ஓனர் ஆர் டாமினன்ட் ஆக்குபயர்னு பேரு. அப்புறமா அந்த அட்ஜசன்ட் லேண்ட் எதுல ஒரு லயபிலிட்டியை இம்போஸ் பண்றோமோ அந்த லேண்டுக்கு பேரு சர்வியன்ட் ஹெரிட்டேஜ்னு பேரு, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேரு. அந்த ஓனர் ஆர் ஆக்குபயர் பேரு சர்வியன்ட் ஓனர் ஆர் சர்வியன்ட் ஆக்குபயர் அப்படின்னு பேரு. ஸோ அப்போ இந்த ஈஸ்மெண்ட் இந்த செக்ஷனை வச்சு நமக்கு என்ன தெரியுதுன்னா, இட் இஸ் எ ரைட் டு டூ சம்திங் ஆர் கண்டினியூ டு டூ சம்திங் ஆர் டு ப்ரிவென்ட் சம்திங் ஆர் கண்டினியூ டு ப்ரிவென்ட் சம்திங் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டு ப்ரிவென்ட் சம்திங் அப்படிங்கிற போது யாரை ப்ரிவென்ட் பண்றாங்க? அந்த அட்ஜசன்ட் லேண்டோடைய ஓனரையோ இல்லை ஆக்குப்பரையோ ப்ரிவென்ட் பண்றாங்க. ஸோ அந்த சர்வியன்ட் ஹெரிட்டேஜ் மேல ஒரு லயபிலிட்டி இம்போஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ஈஸ்மெண்ட் அப்படின்னு பேரு. ஈஸ்மெண்ட் வந்து இட் இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் அப்சல்யூட் ரைட் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு ஒரு வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ரேஷன் ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ் இருக்கும்போது நான் இந்த ஈஸ்மெண்ட்டை யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னுடைய வீட்டுக்கு சுத்திட்டு போகணும் ஒரு 3 கிலோமீட்டர், மெயின் ரோட்ல இருந்து ஆக்சஸ் பண்ண முடியல, பிகாஸ் ஒரு வீடு நடுவில் இருக்க, அந்த வீட்டுல எனக்கு ஒரு 10 அடி பாதை விட்டா நான் என் வீட்டுக்கு சீக்கிரமா போயிடுவேன் அப்படின்னு சொல்றது ஈஸ்மெண்ட் கிடையாது. ஈஸ்மெண்ட் இஸ் a beneficial enjoyment of one's land, is a beneficial for it is a right for the beneficial enjoyment of one's land over the another person's land. அப்போ அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, it should be of such a nature that there is no other option, there is no other way. அப்போ அந்த மாதிரியான டைம்ல கொடுக்கறதுக்கு தான் ஈஸ்மெண்ட்ரி ரைட் அப்படின்னு பேரு. ஸோ அந்த பெனிஃபிஷியல் என்ஜாய்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு பாதையா இருக்கலாம், இல்லை ஒரு தண்ணியா இருக்கலாம், ஒரு எனக்கு லைட் வரல, நான் ஒரு வீட்டை வாங்கிட்டேன். இப்போ சவுகார்பேட்டை அந்த மாதிரி சிட்டி சைட்லாம் போனீங்கன்னா ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் என்ன இருக்காது, பெருசா கேப்பே இருக்காது. அப்போ ஏதோ ஒரு ஒரு இடத்துல எனக்கு ஒரு லைட் வர்றதுக்கு ஒரு இது தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த ஈஸ்மெண்ட்ரி ரைட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஈவன் ப்ரிவென்ட் தட் பர்சன் ஃப்ரம் எரெக்டிங் சம்திங் ஆர் கீப்பிங் சம்திங் இன் த வே ஆஃப் லைட். சரியா? ஸோ இதுதான் வந்து ஈஸ்மெண்ட்ரி ரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ செக்ஷன் 4 ஈஸ்மெண்ட் பார்த்தோம். இப்போ அடுத்த செக்ஷன் 5ல இருந்து செக்ஷன் 7 வரைக்கும் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். இதுதான் சாப்டர் 1 ஆஃப் ஈஸ்மெண்ட்ஸ் ஜென்ரலி. மொத்தம் 6 சாப்டர் இருக்கு, 64 செக்ஷன் இருக்கு. இந்த ஈஸ்மெண்ட்ரி ரைட் வந்து ஒரு ப்ராக்டிக்கலி இட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆஸ்பெக்ட் மாதிரி. சில நேரங்கள்ல ஒருத்தருடைய இடத்த வாங்கியிருப்போம், பட் ஆனால் அந்த இடத்துக்கு என்ன இருக்காது, ஆக்சசிபிலிட்டி இருக்காது. ஸோ அப்போ அந்த ஆக்சசிபிலிட்டிக்காக வி ஹாவ் டு ஃபைல் அன் ஈஸ்மெண்ட் சூட் ஃபார் ஈஸ்மெண்ட்ரி ரைட். சரியா? அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம பார்ட்டியா எல்லாரையும் காமிக்கணும். நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியோட ஷெட்யூல் இருக்கும். ஷெட்யூல் அப்படிங்கிறது 4 எல்லைகள். அந்த 4 எல்லைகள்ல இருக்கிற நபர்களையும் நம்ம கேஸ்ல பார்ட்டியா காமிச்சு, ஐ நீட் திஸ் மச் பாத் ஃபார் டிராவலிங் ஆர் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு, அது அந்த ஈஸ்மெண்ட் வந்து சில நேரங்கள்ல ஒரு இண்டிவிஜுவலுக்கு இருக்கக்கூடிய ரைட்டாகவும் இருக்கலாம், இல்லை பப்ளிக்கு இருக்கக்கூடிய ரைட்டாகவும் இருக்கலாம். காலப்போக்கில் நம்ம அந்த ஃபீல்டு மேப் ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, எஃப்எம்பி ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் யூ ஹாவ் அ டாக்குமெண்ட் பர்டைனிங் டு லேண்ட் ஸ்டேட்டிங் தட் திஸ் லேண்ட் ஹாஸ் பின் யூஸ்ட் ஃபார் வாட் பர்பஸ் அண்ட் டு வாட் எக்ஸ்டென்ட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ கிராமங்களில் என்ன ஆகும்னா, காலங்காலமா ஒரு சிலர் ஒரு பர்டிகுலர் பாத் வழியா என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பரியல் கிரவுண்டுக்கு போயிருப்பாங்க. அந்த பரியல் கிரவுண்டுக்கு போகக்கூடிய பாத் வந்து ஒரு பிரைவேட் லேண்டா இருக்கும். அந்த பரியல் கிரவுண்டுக்கு அந்த பாத் வழியா தான் போகக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அப்போ அது வந்து சப்சிக்வெண்டா யாரோ ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு யூ வுட் ஹவ் ஸ்டாப் த பாத் டு தட் பர்டிகுலர் வில்லேஜ் பீப்புள். ஸோ அப்போ அந்த மாதிரியான டைம்ல நமக்கு இந்த ஈஸ்மெண்ட்ரி ரைட் வந்து என்ன ஆகும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அந்த கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் வியூ பண்ணி பார்த்தா, ஸ்க்ரூட்டினி பண்ணி பார்த்தா, இந்த ஈஸ்மெண்ட்ரி ரைட் காலங்காலமா இருந்துகிட்டு வரதா இருக்கும். அதை மறைச்சோ இல்லை ஏதோ பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, தடை செஞ்சிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு சூட் ஃபார் ஈஸ்மெண்ட் ஃபைல் பண்ணி, ஒரு சிவில் கோர்ட்ல ஃபைல் பண்ணி, we have to enforce our right of easement. சரியா? Then we are going to discuss section 5. section 5 என்னன்னு பாத்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் ஈஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். டைப்ஸ் ஆஃப் ஈஸ்மெண்ட். ஈஸ்மெண்ட் வந்து மொத்தம் வந்து ஒரு 4 வகையான டைப் இருக்கு. செக்ஷன் 5 கண்டினியூஸ் ஈஸ்மெண்ட், கண்டினியூஸ் ஈஸ்மெண்ட், டிஸ்கண்டினியூஸ் ஈஸ்மெண்ட், அப்பேரண்ட் ஈஸ்மெண்ட், நான் அப்பேரண்ட் ஈஸ்மெண்ட். சாரி, 4 வகையான டைப் இருக்கு செக்ஷன் 5ல. கண்டினியூஸ் அண்ட் டிஸ்கண்டினியூஸ், அப்பேரண்ட் அண்ட் நான் அப்பேரண்ட் ஈஸ்மெண்ட். ஸோ ஈஸ்மெண்ட்னா என்னங்கிறத பார்த்தோம். ஈஸ்மெண்ட்டுக்கும் நான் ரெகுலரா பார்த்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கும் இருக்க முக்கியமான டிஃபரன்ஸ் என்னன்னா, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டில எல்லா செக்ஷன்லையும் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். இட் இஸ் அன் இன்ட்ரெஸ்ட் இன் அன் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆர் அ மூவபிள் ப்ராப்பர்ட்டி அண்ட் சச் இன்ட்ரெஸ்ட் இஸ் டிரான்ஸ்ஃபர்டு பை வேரியஸ் டீட். அதெல்லாம் நம்ம பார்த்தோம், சேலு, லீஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. பட் ஈஸ்மெண்ட்ங்கிறது என்ன கிடையாது, இட் டஸ் நாட் கிரியேட் எனி இன்ட்ரெஸ்ட் ஓவர் த ப்ராப்பர்ட்டி. இட் இஸ் ஜஸ்ட் அ ரைட் டு என்ஜாய் ஒன் பர்சன்ஸ் லேண்ட் இன் அ பெனிஃபிஷியல் மேனர் ஆர் that may be to do something or to prevent something. நம்ம வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால என்ன பண்றோம்,
ரெசிடென்ஷியல் ஏரியா ஃபார் எக்ஸாம்பிள் டிடிசிபி அப்ரூவல்லாம் வாங்குறோம் இல்லையா, அப்போ அதில் போட்டிருப்பாங்க இந்த ரெசிடென்ஷியல் ஏரியா ஒரு லே அவுட் போட்டாங்கன்னா அதை வந்து இயர்மார்க் பண்ணியிருப்பாங்க அந்த ப்ராப்பர்ட்டியோட லே அவுட்டை ஷாப்புக்கு இல்லை இங்கே ஒரு பார்க் வரணும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் த பெனிஃபிஷியல் என்ஜாய்மெண்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் லேண்ட் இல்லையா. ஸோ யோசிச்சு பார்த்தா ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இந்த ஈஸ்மெண்ட்ரியோடைய கண்டினியூவேஷன் தான் சொல்லலாம். நமக்கு இப்போ டிடிசிபி அப்ரூவல் போட்டதுக்கு அப்புறமா ஒரு ஒரு லே அவுட்ல ஒரு ரோடு அப்படின்னா ஒரு 24 ஃபீட் இருக்கணும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ராலாம் இருக்கு இல்லையா. ஒரு காலத்துல இந்த மாதிரிலாம் இல்லாம இருக்கும். இப்போ இந்த law is developed, they are recognizing that a person has a right not only to own the property but also he has the right to beneficially enjoy that property in a peaceful manner அப்படிங்கறத லா என்ன பண்றாங்க ரெக்கக்னைஸ் பண்றாங்க. அந்த ரெக்கக்னிஷனுக்கெல்லாம் ஆரம்ப கால ஒரு சட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்தியன் ஈஸ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்றது. சரியா. இதை பத்தி நம்ம டீடைலா வரக்கூடிய செக்ஷன்ஸ் பார்ப்போம். அப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் கரண்ட்ல இந்த ஈஸ்மெண்ட் ஆக்டை எப்படிலாம் யூஸ் பண்றோம், எந்த மாதிரியான விஷயங்களுக்கு அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ நவ் வில் மூவ் ஆன் டு செக்ஷன் 5 கண்டினியூஸ் அண்ட் டிஸ்கண்டினியூஸ் அப்பேரண்ட் அண்ட் நான் அப்பேரண்ட் ஈஸ்மெண்ட்ஸ். சரியா. ஸோ ஈஸ்மெண்ட்ஸ் ஆர் எய்தர் கண்டினியூஸ் அப்பேரண்ட், எய்தர் கண்டினியூஸ் ஆர் டிஸ்கண்டினியூஸ், அப்பேரண்ட் ஆர் நான் அப்பேரண்ட். ஸோ இப்போ இந்த 4 விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் என்ன கண்டினியூஸ் ஈஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா a continuous easement is one whose enjoyment is or may be continual without the act of man. Without the act of man. அதாவது ஒரு நபர் ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அந்த பர்சன் அந்த அட்ஜசன்ட் நெய்பர் இருக்காரு இல்லையா, அவர் ஒரு விஷயத்த செய்யணும்னு அவசியம் கிடையாது. அவர் சும்மா இருந்தாலே அந்த ஈஸ்மெண்ட் கண்டினியூ ஆகும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தட் இஸ் வித்தவுட் the act of man, if such enjoyment is continued then such easement is called continuous easement. Say for example, நான் வந்து என்னுடைய இடத்த நான் வந்து ஒரு வெளிச்சம் வர மாதிரி கட்டியிருக்கேன். சரியா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஜன்னல் அதெல்லாம் வச்சு. அப்போ அந்த இடத்துல நான் ஜன்னல் வச்சிருக்கிற இடத்துல அவரும் அந்த சைட்ல இவ்வளவு இடம் விடணும்னு சொல்லிட்டு ஒரு லா இருக்கும் இல்லையா. ஃப்ரண்டேஜ் இவ்வளவு விடணும், எஃப்எஸ்ஐ இவ்வளவு இருக்கணும். அப்புறம் அந்த மாதிரியான இதை அவர் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டாருன்னா எனக்கு என்ன கிடையாது, எந்த வகையான பாதிப்பும் கிடையாது. ஸோ a continuous easement is one whose enjoyment is or may be continual without the act of man. That is that servient heritage இருக்கக்கூடிய ஒருத்தர் எந்த செயலையுமே செய்யாமல் இருந்தாலும் கூட ஒரு ஈஸ்மெண்ட் கண்டினியூ ஆகும் அப்படின்னா அந்த ஈஸ்மெண்ட்டுக்கு பேரு கண்டினியூஸ் ஈஸ்மெண்ட் அப்படின்னு பேரு. தென் a discontinuous easement is one that needs the act of man for his enjoyment. That needs the act of man for its enjoyment. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொன்னேன். என்ன சொன்னேன், நான் ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு போறதுக்கு இன்னொருத்தருடைய பாதையை நான் உபயோகப்படுத்துறேன். அப்போ அந்த நபர் அந்த பாதையில ஒரு பள்ளம் தோண்டிட்டாலோ இல்ல ஒரு முள்வேலி போட்டுட்டாரோ இல்ல அதை அடைச்சிட்டாலோ நம்மளால என்ன பண்ண முடியாது, அந்த இடத்த நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்ப அந்த ஈஸ்மெண்ட்டை நம்மளால என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு பேர் என்னன்னா டிஸ்கண்டினியூஸ் ஈஸ்மெண்ட். பிகாஸ் தட் நீட்ஸ் an act of man for its enjoyment. He has to keep that pathway in a proper manner. அதுல எதுவும் என்ன ஒரு இன்ட்ராக்ஷனும் பண்ணக்கூடாது. அப்போ அதை சுத்தமா வச்சுக்கக்கூடிய ஒரு செயல்பாடை அந்த அட்ஜசன்ட் ஆர் சர்வியன்ட் ஓனர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான இதுக்கு பேரு discontinuous easement அப்படின்னு பேரு. A discontinuous easement is one that needs the act of man for its enjoyment. அந்த என்ஜாய்மெண்ட் பண்ணக்கூடிய டாமினன்ட் ஓனர் தன்னுடைய ரைட்டை என்ஜாய் பண்றதுக்கு இவர் என்ன பண்ணணும், ஏதோ ஒரு ஆக்டை பண்ணணும். அந்த இடத்த சுத்தமா வச்சுக்கிறது, அதுல எந்த ஒரு ஹிண்ட்ரன்சஸும் தடங்கல்களும் உருவாக்காம இருக்கிறது, இதெல்லாம் பண்ணணும். Then apparent easement, as the name suggests, apparent வெளிப்படையாக தெரிவது. An apparent easement is one the existence of which is shown by the permanent sign which upon careful inspection by a competent person would be visible to him. ஸோ இந்த அப்பேரண்ட் ஈஸ்மெண்ட் அவங்க என்ன சொல்றாங்க, இந்த செக்ஷனை வந்து இன்னொரு வாட்டி நான் படிக்கிறேன் கேளுங்க. அப்பேரண்ட் ஈஸ்மெண்ட்டை ப்ராப்பரா டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. என்னன்னா அப்பேரண்ட் ஈஸ்மெண்ட் இஸ் ஒன் the existence of which is shown by some permanent sign. It is shown by some permanent sign which upon careful inspection by a competent person would be visible to him. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்பேரண்டா இருக்குங்கிறது தெரியும், பட் ஆனா அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாராலையும் முடியாது. ஒரு காம்பீட்டன்ட் பர்சன் ஆல மட்டும்தான் அந்த பர்மனன்ட் சைனை உணர முடியும். ஸோ அப்போ அப்பேரண்ட் ஈஸ்மெண்ட்ல even though the definition is single but it describes two aspects. One is which is a permanent sign. அப்பேரண்டா தெரியுது அப்படிங்கிறது பர்மனன்ட் சைன். அந்த பர்மனன்ட் சைன் சில நேரங்கள்ல யாரால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா ஒன்லி பை a competent person. இப்ப பழைய காலத்துல இப்ப சமீபத்துல நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு லாஸ்ட் வீக்ல தஞ்சாவூர்ல நினைக்கிறேன், தஞ்சாவூர் டெம்பிள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு வடிகால் பாதை அமைக்கிறதுக்கு
அந்த பழைய காலத்து அந்த கோயிலை சுத்தி ஏதோ ஒரு இது பண்ணியிருக்காங்க, ஒரு பர்டிகுலர் வேலாம் போய் தண்ணியை வந்து ட்ரைனேஜ் பண்றதுக்கான அந்த ஃபெசிலிட்டி இருக்கு. அப்போ அந்த அதுக்கான ஒரு பாதை இருக்கு. அதாவது அந்த கோயிலை சுத்தி தேங்கக்கூடிய தண்ணிகள் எல்லாம் அங்கேயே தேங்காம இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஏதோ ஒரு டக்டோ இல்ல வேற ஏதோ ஒரு வகையில ஆஹ் ஒரு ஒரு ட்ரைனேஜ் மாதிரி இல்ல ஒரு வெளியில போறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டியை பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஃபெசிலிட்டியை எவ்வளவு வருஷம் இருக்கும், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் கட்டி இவ்வளவு வருஷம் கழிச்சு இப்பதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. பிகாஸ் even though it is apparent, it can be even though it is apparent and it is expressed by permanent sign, but only with regard to careful inspection by a competent person, such easement is visible or made available to those to all persons. ஸோ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஈஸ்மெண்ட்டுக்கு பேரு அப்பேரண்ட் ஈஸ்மெண்ட்னு அர்த்தம். ஸோ ஒரு பர்மனன்ட் சைன் மூலியமா ஈஸ்மெண்ட்டை இருக்குங்கிறத தெரிவிச்சிடுறாங்க. அந்த சில நேரங்கள்ல அந்த பர்மனன்ட் சைனை என்ன பண்ண முடியுது அப்படின்னா, ஒன்லி வென் காம்பிடன்ட் பர்சன் கேர்ஃபுல்லா அதை அனலைஸ் பண்ணும்போது மட்டும்தான் he can find that there is an easementary right அப்படின்னு சொல்றது. ஸோ இதுக்கு பேரு அப்பேரண்ட் ஈஸ்மெண்ட் அப்படின்னு பேரு. சரியா? இப்போ நம்ம அந்த கிராமங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல தண்ணியோட இது வந்து என்ன இருக்கும்னா நல்லா அதிகமான இருக்கும். ப்ராப்பரா அந்த இடத்துல தண்ணி வந்து கரெக்டா அந்த கிரவுண்ட் வாட்டர் லெவலை மீட் அவுட் பண்றதுக்காக பல இடங்கள்ல இருந்து வர தண்ணியை அந்த இடத்துல சேமிச்சு வைக்கிறதுக்கான ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு குளம் மாதிரியோ இல்ல குட்டை மாதிரியோ. பட் ஆனா அந்த தண்ணிகளை எப்படி கொண்டு வராங்க இல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன இருக்காது, தெரியாம இருக்கும். அது ஒரு தனிநபருடைய வயல் வழியா கூட அந்த டியூபை வந்து போட்டிருக்கலாம், இல்ல எக்ஸெட்ரா அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிருக்கலாம். அப்போ அந்த தனிநபர் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து ஒரு அப்ஜெக்ஷன் சொல்றாரு, இல்ல என்னுடைய ப்ராப்பர்ட்டி மூலமா இந்த டக்ட் வந்து கொண்டு வந்திருக்க கூடாது, இது என்னுடைய ப்ராப்பர்ட்டி, நான் இதை என்னோட பண்ணல, நான் இதுக்குள்ள வந்து இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னா, இஃப் there is an easementary right such as an apparent easement which can be viewed by a competent person by careful inspection, then he has a right. யாரு? அந்த பப்ளிக் அந்த குளத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. சரியா? it would be coming under apparent easement. ஸோ apparent easementனா ஒரு பர்மனன்ட் சைன் இருக்கணும், ஒரு காம்பிடன்ட் பர்சன் அதை கேர்ஃபுல்லா இன்ஸ்பெக்ட் பண்ணா அது விசிபிளா இருக்கும். சரியா? சில நேரங்கள்ல எல்லாருக்குமே தெரியுற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அது வந்து அப்பேரண்ட் ஈஸ்மெண்ட். தென் நான் அப்பேரண்ட் ஈஸ்மெண்ட் இஸ் ஒன் தட் ஹேஸ் நோ சச் சைன். நான் அப்பேரண்ட் ஈஸ்மெண்ட் இஸ் ஒன் தட் ஹேஸ் நோ சச் சைன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நான் அப்பேரண்ட் ஈஸ்மெண்ட்ங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டில செக்ஷன் 440 பார்த்த மாதிரி 40 பார்த்த மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரெஸ்ட்ரிக்டிவ் கோவனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருப்பாங்க இல்லையா, ரெஸ்ட்ரிக்டிவ் கோவனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இட் ரன்ஸ் வித் த லேண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார். டல்க் வர்சஸ் மாக்ஸே கேஸ் கூட சொல்லியிருப்பான். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு லேண்டை தன்னோட அட்ஜசன்ட் லேண்டை விற்கும் போது ஒரு கண்டிஷன் இம்போஸ் பண்றாரு. என்ன கண்டிஷன் இம்போஸ் பண்றாரு, இதுல நீங்க இந்த மாதிரி கட்டக்கூடாது இல்ல இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இட் அமௌண்ட்ஸ் டு ஈஸ்மெண்ட்ரி ரைட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இட் வுட் நாட் பி visible to all persons, but it will be only visible to those persons who are engaging in the transaction of that particular land concern. So இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு a non apparent easement அப்படின்னு அர்த்தம். is one that has no such sign. சரியா? ஸோ இதுதான் வந்து 4 kinds of easement. கண்டினியூஸ் ஈஸ்மெண்ட் அப்படின்னா அந்த ஈஸ்மெண்ட் கண்டினியூஸா இருக்கணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மெயினா என்ன சொல்றாங்க, வித்தவுட் டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் அன் ஆக்ட் ஆஃப் மேன் தட் easement continues அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். சரியா? வித்தவுட் த ஆக்ட் ஆஃப் மேன், ஒரு மனிதன் எதுவுமே செய்ய தேவையில்ல அப்படின்னா அது கண்டினியூஸ் ஈஸ்மெண்ட். ஒரு மனிதன் ஏதாவது செய்யணும் அப்படின்னா அது டிஸ்கண்டினியூஸ் ஈஸ்மெண்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பாத்துல அவர் எதுவும் என்ன பண்ணணும், சுத்தமா வச்சிருக்கணும், நான் போறதுக்கு ஏதுவானதாக அதை அவர் வந்து மெயின்டைன் பண்ணணும், அந்த சர்வியன்ட் ஹெரிட்டேஜ் அப்படின்னா அது டிஸ்கண்டினியூஸ் ஈஸ்மெண்ட். கண்டினியூஸ் ஈஸ்மெண்ட்னா லைக் ரைட் டு லைட் ஆர் ரைட் டு ஃப்ரீ ஏர். அதெல்லாம் ரைட் டு ஃப்ரீ ஏர் இருக்கிறதுக்கு என்ன பண்ணாம இருந்தா போதும், பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடாம, ஒரு குடியிருப்புக்கு நடுவில் வந்துட்டு நான் செங்கல் சூளை அமைப்பேன், இல்ல நான் வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுவேன், இல்ல வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்றதுக்கு அதை ஃபயர் பண்ணி பர்ன் பண்ணுவேன் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அப்போ அது வந்து என்ன அர்த்தம், இட் வுட் பி கம்மிங் அண்டர் discontinuous easement. A man has to need to act in some way such as to allow the beneficial enjoyment of his neighbor. சரியா? ஸோ இதுதான் வந்து டிஸ்கண்டினியூஸ் ஈஸ்மெண்ட். அப்புறம் அப்பேரண்ட் ஈஸ்மெண்ட் பார்த்தோம், நான் அப்பேரண்ட் ஈஸ்மெண்ட் பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து வித் ரிகார்ட் டு செக்ஷன் 5 கைண்ட்ஸ் ஆஃப் ஈஸ்மெண்ட். தென் செக்ஷன் 6 வந்து என்ன பார்க்க போறோம்னா டியூரேஷன் ஆஃப் ஈஸ்மெண்ட் அப்படிங்கிற இதை பார்க்க போறோம். ஈஸ்மெண்ட்டுடைய டியூரேஷனா சார் என்ன சார் சொல்றீங்க? எஸ், ஈஸ்மெண்ட் மேபி ஆல்சோ பி டியூரேஷன். அதுக்கு வந்து டைம் கூட ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் தன்னுடைய வீட்டுக்கு போறதுக்கு பாதை இல்லை, ஸோ இன்னொருத்தருடைய
பாதையை அவர் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சப்சிக்வெண்டா அந்த நபர் என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த இன்னொருத்தருடைய இடத்த வாங்கிடுறாரு. அப்போ அவர் என்ன பண்ண முடியாது? அந்த ஈஸ்மென்ட் வந்து இட் இஸ் கெட்டிங் மர்ஜ்டு டுகெதர் இல்லையா? அப்ப நான் அடுத்து அதுக்கும் பக்கத்துல இருக்க இன்னொருத்தரோட நெய்பருடைய பாதைய நான் ஈஸ்மென்ட்ரி ரைட்டா கேட்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அது என்ன ஆயிடுது? இட் இஸ் ஃபார் த டியூரேஷன் ஹஸ் பீன் ஃபிக்ஸ்ட் பை மெர்ஜிங் ஆஃப் ரைட். ஸோ அப்போ ஈஸ்மென்ட்டுக்கும் என்ன இருக்கலாம்? டியூரேஷன் இருக்கலாம். அதை சொல்றதுதான் செக்ஷன் 6. ஈஸ்மென்ட் ஃபார் லிமிட்டட் டைம் ஆர் ஆன் கண்டிஷன். ஈஸ்மென்ட் ஃபார் limited time or on condition. சரியா? An easement may be permanent or for a term of years or other limited period or subject to periodical interruption or exercisable only at a certain place or at certain times or between certain hours or for a particular purpose or on condition that it shall commence or become voidable on the happening of a specified event or the performance or non-performance of a specified act. சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்ன சொன்னேன், இப்போ ஒருத்தருடைய விவசாய நிலத்துக்கு நீங்க வந்து வண்டி கட்டிட்டு போய் அதுல விளைவிச்ச பொருட்களை திருப்பி எடுத்துட்டு வரலாம். அதே மாதிரி அந்த நிலத்துக்கு தேவையான டிராக்டரோ இல்ல உரத்தையோ நீங்க எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு இருக்கு. அந்த ஈஸ்மென்ட்ரி ரைட்டை இட் மே பி சப்ஜெக்ட் டு சம் கண்டிஷன். நீங்க இந்த டைமுக்கு தான் இன்கிரஸ் பண்ணணும், என்கிரஸ் பண்ணணும். உள்ள நுழையிறதுக்கும் வெளியில நுழையிறதுக்கும் இந்த காலத்துக்குள்ளதான் சாயங்காலம் 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் தான் நீங்க நுழையணும். அதே மாதிரி காலையில 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த ரைட் இருக்கு. இந்த ரைட்டை நீங்க ஒரு பர்டிகுலர் சீசன்ல தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹார்வெஸ்டிங் பீரியட்ல இந்த ரைட்டை வந்து நீங்க என்ஜாய் பண்ணணும். நாட் இன் ஆர்டினரி டைம். ஹார்வெஸ்டிங் பீரியட்னா அறுவடை காலத்தில் மட்டும்தான். அப்பதான் உங்களுக்கு தேவை இருக்கும். அதை வந்து வெளியில கொண்டு போறதுக்கு ஒரு வாகனத்தை உள்ள கொண்டு வரணும், ஒரு வெஹிக்கிளை கொண்டு வரணும், நீட் இருக்கும். அப்போ ஈஸ்மெண்ட் மே ஆல்சோ பி டிட்டர்மைன்ட் பை சம் கண்டிஷன்ஸ் அக்ரீடு பை பார்ட்டிஸ். சரியா? அப்ப அந்த ஈஸ்மெண்ட் எப்படி இருக்கலாம்? ஃபர்ஸ்ட் பர்மனண்டா இருக்கலாம், ஆர் ஃபார் டேர்ம் ஆஃப் இயர்ஸ், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கலாம், ஆர் அதர் லிமிட்டட் பீரியட் ஆர் சப்ஜெக்ட் டு பீரியாடிக்கல் இன்டரப்ஷன், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டுமே இருக்கலாம், மற்ற காலத்திற்கு இல்லாம இருக்கலாம். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள மட்டும்தான் அந்த ஈஸ்மெண்ட்டை என்ஜாய் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு தண்ணி வந்து எடுத்துட்டு போறோம். அந்த தண்ணியை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு பாத் இருக்கு, இல்ல ஒரு பர்டிகுலர் வே இருக்குன்னா அந்த வழியில மட்டும்தான் நம்ம அந்த ஈஸ்மெண்ட்டை என்ஜாய் பண்ண முடியும். ஆர் அட் சர்டைன் பிளேஸ் ஆர் அட் சர்டைன் டைம்ஸ் ஆர் பிட்வீன் சர்டைன் ஹவர்ஸ் ஆர் ஃபார் அ பர்டிகுலர் பர்பஸ் ஆர் ஆன் அ கண்டிஷன் தட் இட் ஷல் கமன்ஸ் ஆர் பிகம் வாய்டபிள் ஆன் த ஹேப்பனிங் ஆஃப் அ ஸ்பெசிஃபைடு ஈவெண்ட் ஆர் த பர்ஃபார்மன்ஸ் ஆர் நான் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ ஸ்பெசிஃபைடு ஆக்ட். ஸோ இப்போ இந்த மோஸ்டா இப்போ நம்ம இந்த செக்ஷன் 6ல இருக்கக்கூடிய ஈஸ்மெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பர்சனல் அரேஞ்ச்மெண்ட்ல வரக்கூடிய ஈஸ்மெண்ட் மாதிரி இருக்கு. இப்ப கிராமங்கள்ல தண்ணி ஒரு கிணத்துல இருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த தண்ணி வந்து சில நேரங்கள்ல ஒரு தனிநபரோட கிணறா கூட இருக்கலாம். அப்போ அது வந்து காலங்காலமா என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இல்ல குறிப்பிட்ட காலத்துல நீங்க தண்ணியை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரைட் இருக்கும். அது மூலியமா அவங்களுடைய லேண்ட் என்ன இருக்கலாம், செழிப்பா இருந்திருக்கலாம். இப்போ விவசாய நிலங்கள்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, இனிஷியலா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்டயே நிறைய ஏக்கர் இருக்கும். அப்போ அதை என்ன பண்ணுவாங்கன்னா போர்ஷன் பை போர்ஷனா 2 பேர் இல்ல 3 பேர் வாங்குவாங்க. அதுல ஒரு இடத்துல மட்டும்தான் என்ன இருக்கும்னா தண்ணியுடைய தண்ணி இருக்கும், இன்னொரு இடத்துல தண்ணி இருக்காது. பட் ஆனா அங்கேயும் விவசாயம் பண்ணுவாங்க. அப்ப என்ன மாதிரியான போட்டிருப்பாங்கன்னா, இந்த விவசாய கிணறு ஒருத்தருடைய நிலத்துல இருந்தாலும் கூட அதுல வந்து குறிப்பிட்ட நேரத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்கு உரிமை எங்களுக்கு வரணும். சாயங்காலம் எத்தனை மணி நேரம், இல்ல காலையில எத்தனை மணி நேரம், இல்ல அந்த நிலத்தோட உரிமையாளர் மோட்டாரை பயன்படுத்தக்கூடாது. அவர் மோட்டாரை பயன்படுத்தி எல்லா தண்ணியும் ட்ரெயின் பண்ணிக்கிட்டா சப்சிக்வெண்டா இருக்கக்கூடிய அண்டை நிலங்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட கூட அந்த ஈஸ்மெண்ட் இது பண்ணிருக்கலாம். ஸோ ஈஸ்மெண்ட் நீட் நாட் பி ஃபார் அ பர்மனன்ட் பீரியட் ஆஃப் டைம் ஆர் இட் ஃபார் ஷுட் பி லைக் அன் ஆன்டிக்விட்டா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. புரியுதா? பழங்காலம் தொட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தற்காலத்துல உருவான ஒன்னா கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க இப்ப இந்த அசுரன் படம் பார்த்திருப்பீங்க. அசுரன் படத்துல ஒரு சீன் வரும் இல்லையா, சண்டை போட்டுப்பாங்க. தனுஷோட லேண்டும் பக்கத்துல இருக்கிற லேண்டும் வித் ரிகார்ட் டு வாட்டர் தண்ணியை எடுக்கிறதுல ஷேர் பண்ணிக்கிறதுல அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்பியூட் இருக்கும். ஸோ அதெல்லாமே கூட பாத்தீங்கன்னா என்னது, இட் இஸ் ஆல்சோ எ ஃபார்ம் ஆஃப் ஈஸ்மெண்ட் பிகாஸ் தட் ஈஸ்மெண்ட் ரைட் இஸ் யூஸ்ட் ஃபார் த பெனிஃபிஷியல் என்ஜாய்மெண்ட் ஆஃப் தட் டாமினன்ட் ஓனர்ஸ் லேண்ட். சரியா? ஸோ இது வந்து செக்ஷன் 6. தென் வில் மூவ் ஆன் டு ஸோ செக்ஷன் 6ல வந்து நீங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அதை பின்னாடி டீட்டெயிலாகவும் தெரிஞ்சுக்கணும். பிரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு ரைட் இருக்கு. பிரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, பிரிஸ்கிரிப்ஷன்னா என்னது சார்? சார் டாக்டர் எழுதி கொடுப்பாங்களே அந்த பிரிஸ்கிரிப்ஷனா? இல்ல. பிரிஸ்கிரிப்ஷன்னா காலம் தொட்டு இப்போ நம்ம அந்த லேண்ட்லார்ட் டெனன்ட் ரிலேஷன்ஷிப்ல ஒன்று சொல்றாங்கல்ல, இத்தனை வருஷம் இருந்துட்டா அந்த இடம் அவருக்கே சொந்தமா அப்படின்னு சொல்றது. அது என்னன்னா லா ஆஃப் லிமிடேஷன்ல பிரிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. PRESCRIPTION. அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா அட்வர்ஸ் பொசிஷன் பேரு. அதுதான் நம்ம தப்பா மிஸ்யூஸ் பண்ணிக்கிறோம்.
இதுவும் ஒரு வகையான ஈஸ்மெண்ட்ரி ரைட் மாதிரி தான். உதாரணத்துக்கு இப்போ ஒரு அரசாங்கம் இடம் இருக்கு சரியா? அரசாங்க இடத்துல ஒரு தனிநபர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு வீடு கட்டி காலங்காலமா கரண்ட் பில்லு, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் எல்லாமே பே பண்ணிட்டு அந்த ப்ராப்பர்ட்டிய என்ஜாய் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. கவர்மெண்ட் அத கிளைம் பண்ணவே இல்ல. காலப்போக்குல அத சுத்தி என்ன ஆயிடுது, வ அத சுத்தி ஏகப்பட்ட ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் வந்துருது. ஸோ இனிமேலும் கவர்மெண்ட்டுக்கு என்ன தேவையில்ல, அந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படாது. அத மட்டும் வச்சு அவங்க எதுவுமே பண்ண முடியாது. அந்த பர்ட்டிகுலர் அந்த கவர்மெண்ட் லேண்ட மட்டும் வச்சு. ஸோ sometimes the government recognizes the residential or occupation of that particular individual and it issues patta, uh, authenticating the possession of that particular occupier or encroacher. But at times the government might not issue patta or something. அப்ப அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன ஃபைல் பண்ணணும்னா suit for prescription under easement. என்ன அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் லேண்டா இருந்தா 20 இயர்ஸ் நாங்க வந்து அன்இன்டர்ஃபரன்ஸ் ஆக்குபேஷன், நாங்க எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் எங்களோட தொடர்ச்சியாக கவர்மெண்ட் நடுவில் எந்த ஒரு இன்டேக்கும் எடுத்துக்கல, அந்த இடத்த எடுத்துக்கல, அதை எடுத்துக்கிறதுக்கான எந்த ஸ்டெப்ஸும் எடுத்துக்கல அப்படின்னா ஒரு சிவில் கேஸ் சூட் ஒன்று ஃபைல் பண்ணி we should declare that I myself may be declared as a owner of this particular property by way of prescription அப்படின்னு சொல்றது. ஸோ அது வந்து ஒரு கவர்மெண்ட் லேண்டா இருந்தா 20 இயர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஒரு பிரைவேட் லேண்டா இருந்தா 12 இயர்ஸ் அப்படின்னு சொல்றோம். பிரைவேட் லேண்டா இருந்தா 12 இயர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஓனர் வந்து எதுவுமே கிளைம் பண்ணல, அவருடைய அந்த ரிலேஷன்ஷிப்பே என்ன ஆயிடுது, பிரேக்கப் ஆயிடுது. அவர் வந்து எங்க இருக்காருன்னு தெரியல, அவர் வரவும் இல்லை, எதுவுமே கிளைம் பண்ணல அப்படின்னா ஒரு பிரைவேட் லேண்ட்ல கூட ஒரு 12 இயர்ஸ்க்கு அப்புறம் you have to file a suit for prescription and get yourself declared as a owner. Automatically you cannot term something as a owner only by lapse of time. சரியா? அதுக்கு பேர் தான் பிரிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. பிரிஸ்கிரிப்ஷன்னா கால நிர்ணயம் வழங்கப்பட்டிருக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக. ஒரு கவர்மெண்ட் லேண்டா இருந்தா 20 இயர்ஸ் ஒருத்தர் அந்த இடத்துல இருந்துட்டா அந்த கன்சர்ன் சிவில் கோர்ட்ல அந்த இடத்துடைய ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து சென்னை உள்ளகரம் மடிப்பாக்கம் அப்படின்னா இதோட ஒரு டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட் ஆலந்தூர்ல இருக்கு அப்படின்னா அந்த ஆலந்தூர் கோர்ட்ல you have to file a declaration to declare a person as a owner by virtue of prescription அப்படின்னு சொல்றது. 20 இயர்ஸா நாங்க அன்இன்டரப்டட் சர்வீஸ்ல இருக்கோம், நாங்க எல்லா கனெக்ஷன்ஸ், இபி கனெக்ஷன்ஸ், வாட்டர் பில், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் பே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ லெட் திஸ் கோர்ட் மே டிக்ளேர் ஆர் ரெகக்னைஸ் மை ரைட் as a lawful right by virtue of prescription அப்படின்னு சொல்றது. சரியா? அது ஒரு பிரைவேட் லேண்டா இருந்தா 12 இயர்ஸ் அப்படிங்கிற காலக்கெடு இருக்கு. கவர்மெண்ட் லேண்டா இருந்தா 20 இயர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், ஒரு சூட்டை ஃபைல் பண்ணி then only we can get a such right. It cannot be declared automatically. ஒரு காலம் வந்துருச்சு, இவ்வளவு வருஷம் நான் இருந்துட்டேன் அதனால எனக்கு இது சொந்தமாயிடும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லீகலா பண்ணுவாங்க. இல்லீகலா கோர்ட்ல ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் சூட் ஃபைல் பண்ணி தான் ஓனர்னு டிக்ளேர் பண்ணாம கவர்மெண்ட்ல பிரைபு பண்ணி ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல ஓனர் பேரை மாத்திட்டு தான் பேரை கொண்டு வர்றது, இந்த மாதிரியான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸா லா என்ன பண்ணல, லாஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ணல. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சரியா? நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். lawful activities are different, unlawful activities are different. unlawful activitiesங்கிறது என்னது, நம்ம அந்த டாக்ஸ் ரிசிப்ட் கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த டாக்ஸ் கலெக்டர் கிட்ட ஒரு அமௌண்ட்டை கொடுத்து நீங்க டாக்ஸ் அந்த கார்டு இருக்குல்ல அதுல நீங்க என்ன பண்ணுங்க, என் பேரை மாத்திருங்க. அந்த லேண்ட்லார்டு வந்து எங்கேயோ இருப்பாரு, பெருசா எதுவுமே இருக்காது, வெறும் அந்த பணத்தை போடுறதோட சரி, மற்றபடி அவருக்கும் இவருக்கும் எந்த ஒரு டிரான்சாக்ஷன் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இதை ஒரு அன்டியூ இன்ஃபுளுன்ஸோ இல்ல மிஸ்யூஸ் பண்ணி ஒரு டெனன்ட் என்ன பண்றாரு, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல தன்னுடைய பேரை மாத்திக்கிறது இல்ல அந்த மாதிரி ஃபோர்ஜ் பண்ணி ஏதாவது பண்றாரு அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து என்ன ஆகாது, ஒரு லாஃபுல்லா வராது. லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ஆர் டிஃபரெண்ட் அண்ட் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ஆர் டிஃபரெண்ட். அந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ்ல யூ cannot சீக் எனி ப்ரொடெக்ஷன் ஃபார் யுவர் அன்லாஃபுல் டீட்ஸ். சரியா? தவறை இழைத்து விட்டு நான் அந்த தவறின் மூலியமா கிடைக்கக்கூடிய ஒரு பலனை நான் அனுபவிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சட்டத்துல அந்த மாதிரி அனுபவிக்க முடியாது. அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் அதை டிலேவா நான் பண்றேன், நான் ஒரு அகேன்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்கிறேன் அதனால எனக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னா நோ, நத்திங் லைக் தட். சரியா? சரி, லாஸ்ட் சாப்டர் 1ல லாஸ்ட் செக்ஷன் தட் இஸ் செக்ஷன் 7. செக்ஷன் 7 அதோட முடிச்சிடலாம். சரியா? ஸோ அடுத்த சாப்டர் 2 ஆரம்பிச்சிடலாம். செக்ஷன் 7 என்னன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்மென்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்டிவ் ஆஃப் சர்டைன் ரைட்ஸ். ஈஸ்மென்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்டிவ் ஆஃப் சர்டைன் ரைட்ஸ். ஸோ அப்போ ஈஸ்மெண்ட்ங்கிறத என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒருத்தர் தன்னுடைய உரிமையை முழுசா அனுபவிக்க முடியாம இருக்கு. நீங்க ஒரு சர்வியன்ட் ஹெரிட்டேஜ்ல இருக்கக்கூடிய அந்த சர்வியன்ட் ஓனர் இல்ல சர்வியன்ட் ஆக்குப்பயர் அவரோட இடத்துல இருந்து பாருங்களேன், அந்த ஈஸ்மெண்ட் என்ன பண்ண முடியல, அவரால் என்ன பண்ண முடியல, he cannot enjoy the right to his own property in a complete way or in an absolute way பண்ண முடியல இல்லையா? ஸோ அது வந்து என்ன ஆயிடுது, தட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன். அது என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 7. ஈஸ்மென்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்டிவ் ஆஃப் சர்டைன் ரைட்ஸ். ரெண்டா சொல்றாங்க. தென் ஃபர்ஸ்ட் ஒன் கிளாஸ் ஏ, எக்ஸ்க்ளூசிவ் ரைட் டு என்ஜாய்
and then class B, right to advantages arising from situation. சரியா? ஸோ அது ரெண்டும் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரொம்ப ஈஸி. எக்ஸ்க்ளூசிவ் ரைட் டு என்ஜாய். த எக்ஸ்க்ளூசிவ் ரைட் ஆஃப் எவ்ரி ஓனர் ஆஃப் immovable property subject to any law for the time being forced to enjoy and dispose of the same and all products thereof and assertions thereto. Say for example, இப்போ அந்த ஈஸ்மெண்ட் ரைட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒருத்தர் விற்கணும்னு சொன்னாருன்னா கூட அவருக்கு என்ன கிடைக்காது? ஒரு ப்ராப்பர் அமௌண்ட் கிடைக்காது இல்லையா? அதை வாங்குறவங்க என்ன சொல்லுவாங்க? சார் நீங்க சொல்றீங்க 1200 ஸ்கொயர் ஃபீட் இந்த லேண்டுன்னு சொல்லிட்டு, பட் ஆனால் அதில் நான் ஒரு 20 ஸ்கொயர் ஃபீட் வந்து இன்னொருத்தருக்கு பாத்துக்காக நான் யூஸ் பண்ணணும். அப்போ நான் அந்த ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லா என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ ஐ கேன் கிவ் ஒன்லி திஸ் மச் அமௌண்ட் அஸ் சேல் கன்சிடரேஷன் அப்படின்னு கண்டிப்பா வாங்குறவங்க சொல்லதான் செய்வாங்க இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அப்போ exclusive right to enjoy with regard to that immovable property is affected by right of easement. But anyway, I already said என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, this world is a global village அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ இந்த சொசைட்டில எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், சுமூகமா இருக்கணுங்கிறதுக்காக ஈஸ்மெண்ட்ரி ரைட்டை என்ன பண்றாங்க? சட்டம் படி அங்கீகரிக்கிறாங்க. அது வந்து அப்சல்யூட்டா இல்ல அப்சர்டா இன்னொருத்தர் ரைட்டை டேக் அவே பண்றதா இருக்காது. ஒரு ரீசனபிள் கண்டிஷன்ஸோட உனக்கு 10 ஸ்கொயர் ஃபீட் லாஸ் ஆகுது, பட் ஆனா அவனுக்கு அவன் ப்ராப்பர்ட்டியில போயிட்டு வர்றதுக்கு தான் அவன் அதை கேட்கறானே தவிர கார் பார்க்கிங்க்கு ஒன்றும் இடம் கேட்கல. இல்ல அந்த மாதிரியான ஒரு இதுல லா என்ன பண்ணுது? அதை அலோவ் பண்ணுது. ஸோ easements restrictive of certain rights. Easements are restrictions of one or other of the following rights அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரைட்ஸ் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து A, 7 class A, exclusive right to enjoy. The exclusive right of every owner of immovable property subject to any law for the time being in force to enjoy and dispose of the same and all products thereof and assertions thereto. ஸோ இந்த ஈஸ்மெண்ட் அப்படிங்கிறதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அ ரைட் கேரிட் அலாங் வித் த லேண்ட். ஈஸ்மெண்ட்டை மட்டும் தனியா துண்டா என்ன பண்ண முடியாது? டிரான்ஸ்பரோ இல்லை எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் நாட் அன் இன்ட்ரெஸ்ட் இன் அ பர்சன்ஸ் ப்ராப்பர்ட்டி. நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஈஸ்மெண்ட்டை மட்டும் ஒருத்தர் என்ன பண்ண முடியாது? ஒருத்தருக்கு விற்க முடியாது. சார் விற்கிறதுக்கு ஒருத்தர் ரெடியா இருக்கான், வாங்குறதுக்கு ஒருத்தர் ரெடியா இருக்கு, அப்புறம் நான் அந்த பாதையை மட்டும் ஒரு 20 அடி நான் வித்துடுறேன், அது மூலியமா நான் சம்பாதிச்சுக்கலாம்ல அப்படின்னு சொன்னா சட்டத்துல அதுக்கு என்ன கிடையாது? இடம் கிடையாது. பிகாஸ் இட் இஸ் நாட் அன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி, இன்ட்ரெஸ்ட் வித் ரிகார்ட் டு எனி immovable property or land, but it is only a right. So such right alone cannot be transferred. Section 6 class B ஞாபகம் இருக்கா? ரைட் ஆஃப் ஈஸ்மெண்ட் அலோன் cannot be transferred அப்படின்னு பார்த்திருப்போம். எதுல சார்? டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில வாட் மே பி டிரான்ஸ்ஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு சொன்னேன். செக்ஷன் 6ல எனி ஆஃப் த ப்ராப்பர்ட்டி மே பி டிரான்ஸ்ஃபர்ட் எக்ஸப்ட் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 6 கிளாஸ் ஏல இருந்து ஐ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுல ரைட் டு ஈஸ்மெண்ட் அலோன் cannot be transferred அப்படின்னு இருக்கும். அப்ப ரைட் டு ஈஸ்மெண்ட் அலோன் cannot be transferred அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் கேன் பி டிரான்ஸ்ஃபர்ட் ஒன்லி along with the land. You cannot transfer that easement alone. சரியா? Then class B, right to advantages arising from situation. Easement restrictive of certain rights. What are those two rights அப்படிங்கறத செக்ஷன் 7ல பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து exclusive right to enjoyment is restricted. Then second one is right to advantages arising from situation is restricted. So what are those அப்படின்னு பாத்தீங்கன்னா, the right of every owner of immovable property subject to any law for the time being in force to enjoy without disturbance by another the natural advantages arising from its situation. That is, he cannot enjoy the advantages that is arising naturally by situation by way of easement. Say for example, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் இன்னொருத்தர் வீட்டுக்கு போகக்கூடிய அந்த காற்றையோ இல்ல அந்த வெளிச்சத்தையோ தடுக்கிற மாதிரி ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணக்கூடாது. அப்ப அந்த சூப்பர் ஸ்ட்ரக்சரை அவரால் என்ன பண்ண முடியாது? என்ஜாய் பண்ண முடியாது. இல்ல அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜஸ், he is having that ability to enjoy. he has that thing of development. அவர் டெவலப் பண்றதுக்கு அவருக்கு எல்லா வசதிகள் இருக்கு, எல்லா இட வசதி இருக்கு, பண வசதி இருக்கு, பட் ஆனா அவரால் என்ன பண்ண முடியல? என்ஜாய் பண்ண முடியல. ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு இந்த லேண்ட், இந்த ஈஸ்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இன் இட்ஸ் நேச்சுரல் கண்டிஷன், இயற்கையாகவே ஒருத்தருக்கு தன்னுடைய இடத்தை என்ஜாய் பண்றதுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டா அப்ப அந்த மாதிரியான டைம்ல தான் நீங்க வந்து இதை யூஸ் பண்ண முடியுமே தவிர நாட் ஃபார் அன்லாஃபுல் ஆர் இன் ஆர்டிஃபிஷியல் மேனர். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தா நமக்கு தெரியும். எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, the land is in its natural condition when it is not excavated and not subjected to artificial pressure, and the subjacent and the adjacent soil mentioned in this illustration means such soil only as its natural condition would support the dominant heritage in its natural condition.
சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாமினன்ட் ஓனர் தன்னுடைய ப்ராப்பர்ட்டி என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்றதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. ஸோ அப்போ அது வந்து என்னன்னா சப்ஜெக்ட் டு நேச்சுரல் வே ஆஃப் என்ஜாய்மெண்ட். இப்போ அவர் வந்து நான் வந்து 5 மாடி கட்ட போறேன். அந்த 5 மாடியுமே வந்து நான் என்ஜாய் பண்ற மாதிரி இவர் வந்து விடணும். அப்போ இவருடைய மேக்ஸிமம் ரைட் அஃபெக்ட் ஆகும்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. த லீஸ்ட் என்ஜாய்மெண்ட் என்ன பை நேச்சுரலி வாட் இஸ் த அவைலபிள் திங், அதுக்கு அவர் என்ன பண்ணலாம் இல்ல எதை தடை செய்யலாம் அப்படிங்கிறது தான் இது சரியா. ஸோ அப்போ வாட் ஆர் த டூ ரைட்ஸ் தட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் பை வே ஆஃப் ஈஸ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் டு அப்சல்யூட் என்ஜாய்மெண்ட், என்னோட ப்ராப்பர்ட்டி முழுசையும் நான் விரும்பின மாதிரி உபயோகப்படுத்த முடியல, அதே மாதிரி அதுல இருந்து வரக்கூடிய அட்வான்டேஜஸையும் என்னால முழுசா எடுத்துக்க முடியல. ஸோ தீஸ் ஆர் டூ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தி நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய செக்ஷன் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். ஸோ தேங்க்ஸ் எவ்ரிவன் ஃபார் யுவர் பேஷன்ஸ். நல்லவேளை இன்னைக்கு ஒரு பெருசா இன்டரப்ஷன் இல்லை, நேற்றுலாம் ஒரு 3-4 முறை இன்டரப்ஷன் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ எவ்ரிவன் ஃபார் யுவர் பேஷன்ஸ். ஹேவ் அ ஹாப்பி டே. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம், உங்களோட டவுட்ஸ் அதெல்லாம் கேட்போம். ஏன்னா டைம்